இது வரைக்கும் நான் கம்பு ஊற வச்சு கம்மங்கூழே வச்சதில்லை. எப்போவுமே வறுத்து அப்படியே அரைச்சி தான் கம்மங்கூழ் வைப்பேன். ஃபஸ்ட் டைம் ஊற வச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஊற வச்சுருக்கேன். வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருந்து, சரி காலையிலேயே ஊற வச்சிட்டோன்னா நைட்டுக்கு கம்மங்கூழ் குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் தான் ஊற வச்சிட்ருந்தேன். எனக்கு ஒரு டவுட்டு, கம்பு ஊற வைக்கிறப்போ எப்போவுமே மேலே மிதந்துட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ கம்பை கழுவுனாலும் கொஞ்சம் மிதக்கிற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் ஊற வைக்கிறப்போ உமியெல்லாம் எப்படி மேலே மிதக்கும் அதை மாதிரி மிதக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு வேளை அது நல்ல கம்பா இல்லை வேஸ்ட்டா அப்படிங்கிறது தெரியல. நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் அப்படியே ஊற வச்சுருவேன். ஒரு வேளை கம்பு வேஸ்ட்டாக போகுதா இல்லை உமிதானாங்கிறது தெரியல. இது வரைக்கும் தெரியாமல் தான் ஊற வச்சிட்ருக்கேன். இன்றைக்கும் அப்படி தான். சரி கம்பு ஊற வச்சு நைட்டுக்கு கம்மங்கூழ் வச்சுக்கலான்னு தான் நினச்சேன். அப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா இதை மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிராசரிஸில் இதை மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதே மாதிரி ஒரு ரப்பர் பேண்டு போட்டு தான் ஏதாவது பிரிச்சுட்டோன்னா, பேக்கெட் பிரிச்சுட்டோன்னா ரப்பர் பேண்ட் போட்டு தான் எடுத்து வைப்பேன். அதுக்காகவே நம்ம ஏதாவது பார்சல்லாம் வாங்குகிறப்போ இருக்கிற ரப்பர்லாம் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி ஊற வைக்கலான்னு இன்றைக்கி கழுவுறப்போ அப்படி தான் அந்த உமியான்னு தெரியல, இல்லை கம்பு அப்படி தான் மிதக்குமா ஊற வைக்கிறப்போ அப்படின்னு தெரியல. ஆனால் கழுவிட்டு மீதியோடு இன்னமும் கழுவ அந்த உமி மேலே மிதந்துட்டே தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டைம் கழுவிட்டு அதோடவே அப்படியே ஊற வச்சுட்டேன். ஊறினதுக்கப்புறம் நல்லாவே அடியில் போய் தங்கிடுச்சு. நைட்டுக்கு தான் கம்மங்கூழ் வைக்கல. எப்போவுமே நைட்டுக்கு கம்மங்கூழ் வச்சு குடிக்க மாட்டோம். நைட்டு வச்சோன்னா காலையில் தான் குடிப்போம். இன்றைக்கி மத்தியானமே காலையில் ஊற வச்சு மதியம் இல்லைன்னா ஈவினிங் வச்சுட்டோன்னா நைட்டுக்கு குடிச்சிக்கலாம். அப்புறம் மீதி இருந்ததுன்னா காலையில் குடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி நைட்டு யாருமே கம்மங்கூழ் குடிக்கவே இல்லை. இன்றைக்கி நிறைய கெஸ்ட் மாதிரி இருந்தது. அவங்க வர்றப்போவும் தம்பி வீட்டில் இருக்காங்கிறதுக்காக போண்டா ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது ஈவினிங் எல்லாமே சாப்பிட்டுட்டோம். காளான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க, சாப்பிட்டோம். கரெக்டாக பாட்டியும் அவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே பாட்டியும் வந்தாங்க. அவங்களும் ரைஸு நூடுல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்ததுனால அதையும் சாப்பிட்டுட்டு போண்டா அதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு அப்புறம் நைட்டுக்கு யாருக்குமே பசிக்கவே இல்லை. பாட்டிக்கு மட்டும் மாவு இருந்தது, தோசை ஊற்றி கொடுத்துட்டோம். நாங்கள் யாருமே சாப்பிடாதனால கம்மங்கூழ் அப்படியே இருந்தது. பரவாயில்ல, அப்படியே இருந்தால் இன்னும் காலையில் நல்லா புளிச்சப்போ டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக காலையில் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொஞ்சம் அளவாக வச்சுட்டு லஞ்சுக்கு மட்டும் சாப்பாடு வச்சுட்டு காலையில் எல்லாருமே கம்மங்கூழே சாப்பிட்டுட்டோம்.